இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் திஸ் இயர். மேஜிக் ஃப்ரேம்ஸ் நிறுவனத்தில் எங்கள் 2வது படம், முதல் படம் சென்னையில் ஒரு நாள், இப்போ புலிவால். இதில் இங்கே எல்லாருமே நகைச்சுவை கலந்து எல்லாருமே நல்லா பேசுனாங்க. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த படத்தில் எவ்வளோ அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நான் ஒன்று பிலீவ் பண்ணுறேன், டீம் ஒர்க் இருந்தால் தான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல். எனக்கு சில டைம் நான் சில இடத்துல உட்கார போகும்போது சில பேர் பேசுவாங்க நான் அப்படிம்பாங்க, அப்புறம் அவங்களே தனியாக பேசுவாங்க. நான் இல்லைன்னா தலைவா அந்த படத்தில் ஒன்றுமே வேலை நடந்திருக்காது. எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. இவ்வளோ வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். இவ்வளோ வருஷம் நான் நிறைய பெரிய டைரக்டர்ஸ், சின்ன டைரக்டர்ஸ், பெரிய நடிகர்கள், சின்ன நடிகர்கள், பெரிய ப்ரொடியூசர்கள், எல்லோரும் கூட பணி புரிஞ்சிருக்கேன். ஒன் திங் ஐ ஹவ் லேர்ன்ட், இந்த டீம் ஒர்க் இல்லைன்னா எதுவுமே நம்ம சக்சீட் பண்ண முடியாது. அந்த வகையில் இந்த படத்தில் there was a team work. இப்போ நீங்கள் மாரிமுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் அ கேப்டன் ஆஃப் த ஷிப், அவர் டைரக்டர். உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக எல்லாமே பார்ப்பேன். அது என்னுடைய படமாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். ஆனால் சரத் சார் அரசியல்வாதி, அவர் கொஞ்சம் டிப்ளமேட். அவர் கொஞ்சம், அதாவது சற்று குறைவாக கிட்டத்தட்ட எல்லா வார்த்தைகளும் கரெக்டாக அளந்து அப்படி போட்டு அதுக்கப்புறம் கேக்கு கொடுப்பாரு. நான் எடுத்தேன், இல்லை நல்லா இல்லை அப்படிம்பேன். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 சின்ன பிட்டு மட்டும்தான் சொன்னேன் தவிர, உண்மையிலே அவர் செகண்ட் ஹாஃப் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்கார். நான் படம் பார்த்துட்டு அவருக்கு சொன்னேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் வந்த காலத்துலேருந்து, நான் நடிக்க வந்த டைமில் இருந்து, இந்த வருஷத்தோட போதுமா இது நடிப்பு, நான் வீட்டோடு இருக்கேன், அதுவோடு இருக்கேன் எல்லாம் நினச்சிட்டான். அப்புறம் ஒரு நாள் என் டாட்டர் என்கிட்ட சொன்னாம்மா, எவ்வளோ பேருக்குமா இந்த கொடுப்பனை இருக்குது இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு, ஸோ இந்த யூ கீப் ஆக்டிங்மா அப்படின்ச்சு. எனக்கு ஆக்சுவலாக பசங்களுக்காக தான் நான் யோசித்தேன் தவிர எனக்காக நான் யோசிக்கலை. அந்த மாதிரி படம் புலிவால் மாதிரி தான், விட்டா பிடிக்க முடியாது. அதனால் படமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் நான் இருந்தேன். ஏன்னா நான் சரவணன் சார், அவங்க ஏவிஎம் சரவணன் சார் எல்லாரையும் பார்த்து அவர் ஏன் கை கட்டி நிற்கிறாருங்கிறத நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அதை பார்த்துட்டு சரி நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு படமும் எடுக்க போகும்போது அதோட வழியை ரொம்ப தெரியாமல் பார்த்தது லிஸ்டன் தான். ஏன்னா அவர் லிஸ்டன் ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணப்போ பாதி அவர் பேசுனது எனக்கு புரியாது. நான் அப்படியே பார்ப்பேன், இல்லை நீ வரும் அப்படின்னா நீ வா போன பேசினோடனே ஃபஸ்ட்டு ஆஃப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுகிறாருன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி நான் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன், சரத் சாருக்கு, மா அவர் என்ன பேசினாரு எனக்கு புரியலம்மா, ப்ளீஸ் யூ எக்ஸ்பிளைன் டு மீ அப்படின்னு. அவர் மலையாளத்தில் அப்படி பேசி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் போக போக ஐ அண்டர்ஸ்டுட். ஏன்னா நான் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணிட்டேன். பட் படம் எடுக்கிறது தேர்ஸ் ஒன்லி சர்டன் பீப்புளுக்கு ஒரு certain working conditions நமக்கு ஒத்துப்போம். அந்த வகையில் லிஸ்டன் had a very very good understanding with us. ஏன்னா he knows what is, எப்படி படம் எடுக்கணும், எப்படி இருக்கணும்னு. நீங்கள் சரத் சார்கிட்ட சார் இந்த சீனில் ஒரு 20 எதுக்கு 20-30 வச்சுக்கோங்க அப்படிம்பாரு. அப்போ இவர் சார் அங்கன வேண்டாம், ஒன்று இருந்தால் வேண்டாம், ஹெலிகாப்டர் எதுக்கு, நான் கையிலே கேமரா வச்சுப்பேன் பாரு. இஸ் த நியூட்ரலைசிங் ஃபேக்டர் which is always very good. இப்போ ஒரு திருமணத்தில் கூட ஒரு கணவர் ஒரு மாதிரி இருந்தால் ஒய்ஃப் அது பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி தான் எவ்ரி பிஸ்னஸ் ஆல்சோ இஸ் காட் இஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் we are very lucky and we are very happy. ஏன்னா லிஸ்டன் he has got very good sense. அவருக்கு சினிமாவில் எப்படி எடுக்கணும், அண்ட் நாங்கள் எல்லா ஊக்கமும் அவருக்கு, we give him all the support for him to understand what it is. எப்போவுமே எல்லா மேரேஜஸில் இருக்கிற மாதிரியும் எல்லா பிஸ்னஸ்லேயும் இருக்கிற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதை கரெக்ட் பண்ணணும், இதை கரெக்ட் பண்ணணும். பட் தட் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். அது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துகிட்டு போகிற தன்மை லிஸ்டன் இருக்கிறனால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் பல படங்கள் எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். கண்டிப்பாக அதெல்லாம் வித்தியாசமான படங்கள். நான் சில படங்கள் பேர் சொல்ல விரும்பல. நான் நடிக்க போகும்போது ஐயோ ஏன்டா இந்த படத்தில் மாட்டினேன் அப்படின்னு நினைப்பேன். ப்ரொடியூஸ் பண்ண போகும்போது ஏன் இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன் அப்படிங்கிற எனக்குள்ளேயே நான் நினச்சிருக்கிறது உண்டு. பட் அப்புறம் நான் ஒரு டிசிஷன் எடுத்தால் நான் கன்வின்ஸ் ஆனால் இந்த படம், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது நான் ரொம்ப கிளியர் ஆகிட்டேன்.
அந்த வகையில் சென்னையில் ஒரு நாள் வந்து எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இட் வாஸ் அ வெரி குட் மூவி. ஆஸ் அ ப்ரொடியூசருக்கும் எங்களுக்கு சந்தோஷம், பப்ளிக்கும் அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லா ஓடிச்சு. அந்த வகையில் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் நம்ம சொல்லலாம் மேடையில் வந்து இது ஒரு சிறப்பான படம் அப்படி இப்படின்னு சொன்னால் மனசுக்குள்ளே எப்படி என்னென்னா நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே ஐ எம் வெரி கன்வின்ஸ்ட் அண்ட் வெரி ஹாப்பி we have made a good film. இந்த குட் ஃபில்ம்ங்கிறது வந்து ஒரு தரமான படமாக இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி அதுதான் சொன்னேன். நல்ல படமாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச படமாக இருக்கணும், மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும், கமர்ஷியலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அதில் ஒரு மெசேஜும் இருக்கணும். அந்த வகையில் லிஸ்டின் ஹேஸ் காட் த சேம் டேஸ்ட். இது வந்து ஒரு காமன் மேன் பற்றி ஒரு காமன் சப்ஜெக்ட். இட்ஸ் அ காமன் மேன்ஸ் ப்ராப்ளம். அந்த காமன் மேனை அட்ரெஸ் பண்ணுறது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய பலம். அண்ட் அந்த பலத்தை வந்து மாரிமுத்து அவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கேமராமேன் பற்றி நான் இதில் சொல்லலை, ஐ மீன் காலையில் ஆடியோவில் சொல்ல, வண்டர்ஃபுல் ஒர்க். ஏன்னா ஐ எம் வாட்சிங் ஸோ மெனி பீப்புள். அந்த வகையில் யூ ஹவ் எக்ஸல்ட் யுவர் செல்ஃப். மியூசிக் டைரக்டர் பற்றி நான் குறிப்பாக சொல்லணும். தென்மேற்கு பருவக்காற்று வந்து நான் நடிக்க வேண்டிய படம், அப்புறம் நடிக்கலை. நான் அவருடைய சாங் கேட்டு எனக்கு ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு டியூன் வந்து எனக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக அனுப்பிச்சாங்க, இந்த டியூன் ஓகேயான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்டோன்னே எஸ் திஸ் டியூன் இஸ் ஓகேன்னு. அந்த பாட்டு இன்றைக்கி வந்து நான் ரிப்பீட் மோடில் காலையில் எழுந்தோன்னே அந்த பாட்டை தான் போடுவேன், நீலாங்கரையில். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் சாங். அதில் வைரமுத்தோட வரிகள் அண்ட் கார்கியோட வரிகள். ஏன்னா இப்போ சில பாட்டெல்லாம் கேட்டால் நமக்கு புரிய மாட்டேங்குது, என்ன பேசுனாங்கன்னு புரியல, என்ன பாடுறாங்கன்னு சுத்தமாக புரியாது. ஆனால் இதில் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இசைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, நல்ல பாடல்கள் கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் டுடே. டீம் ஒர்க் வந்து என்றைக்குமே தோக்காது. அண்ட் நோ பெயின் நோ கெயின், இதுதான் என்னுடைய மோட்டோ. கடினமாக உழைப்பேன், அதுக்கு பலன் வந்தால் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் நினைப்பேன், நான் ஃபஸ்ட்டு வரப்போ வந்து ஏன்டா வந்தேன்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு இருந்தேன். பட் உண்மையிலே கடவுள் வந்து எனக்கு ஒரு பெரிய பாதையை அமைச்சு கொடுத்த, இல்லை யூ ஆர் சப்போஸ் டு பி ஹியர், யூ டூ யுவர் பெஸ்ட், ஐ எம் கிவிங் மை பெஸ்ட், த ரெஸ்ட் இஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச்.